ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் அவருடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை இந்த நாளிலே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒன்று கூடி வர முடியவில்லை என்றாலும் தேவனுடைய சமூகத்தில் இந்த யூடியூப் வாயிலாக உங்களோடு இடைப்படுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது நம்ம ஆராதனை கடந்து போகிறோம். நம்ம ஆரம்ப ஜபமாக நாம் ஜபிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க, என்னோடு இடைப்படுங்க என்று சொல்லுவோம். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி தேவன் நாமத்துக்கு மகிமையாய் பாடலை பாடி ஆராதனையில் நாம் ஈடுபடுவோம். தயவாக எங்கே இருந்தாலும் இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே உங்க சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடி வர முடியவில்லை என்றாலும் இப்படியாக யூடியூப் வாயிலாக ஆண்டவரே உங்க சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த நல்ல டெக்னாலஜிக்காக நன்றி. நாங்கள் பாடுகிற பாடலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வொர்ஷிப் நடத்தக்கூடிய ஆண்டவரே சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் அருமையான சகோதரர் பேசில், சகோதரி சோஃபியா அவர்கள் தேவனுடைய ஆராதனை நடத்துவார்கள். நாம் ஒன்று சேர்ந்து தேவநாமத்துக்கு மகிமையாய் பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் என்ற ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். தானியேல அந்த சிங்கக்கெபியில எப்படி கர்த்தர் காத்து கொண்டு வந்தாரோ, எப்படி சாத்ராக் மேசாக் அபேத்நேகோவை அந்த சுளை நெருப்புல ஆண்டவர் காத்தாரோ, அதே போல நம்மளை இந்த வாதையிலிருந்து காத்து கொண்டு வருகிறார். ஸோ அதை தான் நம்ம பாடலாம் பாட போகிறோம். Oh
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி இந்த வேலையில ஆண்டவரே நாங்கள் உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம் சாமி. நீங்க ஆண்டவரே எங்களுடைய ஒரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு வரீர் சாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி இந்த வேலையில அநேகர் ஆண்டவரே இயேசு சாமி இந்த கொள்ளை நோயினால ஆண்டவரே அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க சாமி. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே பண தேவையில ஆண்டவரே வேலை இல்லாம ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க சாமி. ஆண்டவரே இயேசு சாமி இந்த வேலையில நாங்க பலவீனமா எங்களுக்கு தோணலாம் சாமி ஆண்டவரே. ஆனா எங்களுடைய பலன் நீங்க சாமி ஆண்டவரே. நீரே எங்களுடைய பலனாக இருக்கிறே சாமி ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிறவங்க என்னைக்குமே ஆண்டவரே வெட்கப்பட்டு போக மாட்டாங்க சாமி. நீங்க எங்களை என்னைக்குமே கைவிடுவதில்லை இயேசு சாமி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல வொர்ஷிப் நேரம் செலவழித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மார்ச் மாதம் ஏறக்குறைய 4வது வாரத்திலிருந்து பாதிப்பை சந்தித்து வருகிற நம்முடைய தேசத்துல ஊரங்கு உத்தரவினால நம்ம ஒன்று கூடி வர முடியாத சூழ்நிலையில ஏறக்குறைய 4 வாரங்கள் கடந்து விட்டன. இதுல நடுவில் குட் ஃப்ரைடே சர்வீஸ் நம்ம ஜாயின் பண்ண முடியல. ஆனால் இந்த 5 வார காலமாய் உங்களையும் என்னையும் காத்த அந்த தேவன் இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த வருடத்தை நம்மோடு தொடங்கினவர்கள் இந்த நாளை காண முடியாமல் மறுத்து போயிட்டாங்க. ஆனால் தேவன் கிருபையாய் உங்களையும் என்னையும் பாதுகாத்ததின் நோக்கம் அவர் உங்கள் மேலும் என் மேலும் அதிக அன்பு வைத்திருப்பது மாத்திரமல்ல, உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீ வருகிற நாட்களிலே சீக்கிரத்தில் இந்த COVID-19 இருந்து விடுதலை பெற்றவர்களாய், இந்த ஊரங்கு உத்தரவிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நிச்சயமாகவே தேவனுக்காய் எழுந்து பிரகாசிப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சபை விசுவாசிகளே, நண்பர்களே, இது யாரா இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை பற்றி தெரியாதவர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு நற்செய்தி, நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர்.
அவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில கூட நாம் செய்தி கடந்து போக போறோம். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. The Gospel of Luke chapter 7 verse 11 to 17. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. சுற்றியுள்ள திசைகள் எல்லாரிடத்திலும் இது பிரசித்தமாயிற்று. என்ன பிரசித்தமாயிற்று? ஒரு விதவை பெண்ணினுடைய மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார் என்று சொல்லி. இந்த வாரத்துக்கான செய்தியின் தலைப்பு நான் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கேன். Don't cry, your comfort is near. அல்லாதே உங்கள் ஆறுதல் அருகில் உள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கடந்த 5 வாரங்கள் ஆலயத்துக்கு வர முடியாதபடி வீட்டிலே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எங்கேயும் வெளியே போக முடியல, யாரிடம் சம்பாஷிக்க முடியவில்லை, அநேக கவலைகளோடு வேதனைகளோடு எதிர்கால காரியங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையும் தேவன் இந்த கால வேளையில உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், your comfort is near, don't cry. அல்லாதே உங்கள் ஆறுதல் அருகில் உள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துல அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார். வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நான் இதை கூகுள்ல போட்டு பார்க்கும்போது கப்பர்நகுமுக்கும் நாயின் என்ற சொல்லக்கூடிய அந்த ஊருக்கும் ஏறக்குறைய 31.7 மைல்ஸ், 51 கிலோமீட்டர் அவர்கள் கடந்து போறாங்க. எதற்காக கடந்து போகிறார்? இந்த விதவையின் மகன் இறந்து போனான் என்பதை ஒருவேளை தேவன் ஏற்கனவே அறிந்திருப்பார். நடந்த காரியங்களை ஏற்கனவே அறிந்த தேவன் அந்த தாய்க்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக, அந்த தாயை மறுபடியும் தன்னுடைய அழுகையிலிருந்து திருப்பும்படியாக, அவளுடைய எல்லா விதமான துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தேவன் அந்த இடத்துக்கு கடந்து போனார் என்பதை இந்த அருமையான பகுதியில வாசிக்க கேட்டோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த இந்த பகுதியில ரொம்ப அழகா இருக்கு. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அடுத்த வருஷம் சொல்லுது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த விதவையினுடைய நிலைமையை நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த விதவை அவள் ஏற்கனவே கைப்பெண்ணா இருக்கிறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவள் தன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது தன்னுடைய கணவரை இழந்தாள் என்பது எந்த அறிகுறியும் இல்லை. கணவர் மரித்து போனபடினால அவள் கைப்பெண்ணா இருக்கிறாள். அவள் கடந்த காலம் மிகவும் துக்கமாக இருந்தது. அவளுடைய தற்போது நிலைமை மிகவும் கசப்பா இருந்தது. காரணம், கடந்த காலத்துல தன்னுடைய கணவரை இழந்து அநேக கஷ்டத்தோடு, அநேக பாரத்தோடு, அநேக பிரயாசத்தோடு தன்னுடைய ஒரே மகனை அவள் உருவாக்கி ஒரு வாலிப வயதுல கொண்டு வந்திருக்கிற அந்த நேரத்துல அந்த மகன் மரித்து போனான். அவளுடைய தற்போது நிலைமை மிகவும் கசப்பாயிட்டது. அவள் யோசித்து பார்த்திருப்பா, ஏன் நான் இந்த பூமியில பிறந்தேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நான் கணவரை இழந்துட்டேன், இப்போது இருக்கிற ஒரே மகன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவனும் மரித்து போயிட்டானே என்று சொல்லி ஒருவேளை அவன் கலங்கி அவள் அநேக துக்கத்தோடு மிகவும் தன்னுடைய
இந்த வாழ்க்கையினுடைய கசப்பை அறிந்தவளாக கடந்து போயிட்டு இருக்கா. அவளுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், ஃபியூச்சரை யோசித்திருப்பார் என்றால் அது மிகவும் மோசமாக இருந்திருக்கும். அவளுக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டிருக்கும். ஐயோ, என் வாழ்க்கை என்னவாக போகுதோ, எனக்கு இருந்த கணவன் மரித்து போயிட்டான், என்னுடைய மகன் மரித்து போயிட்டான், இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம். ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையை யோசித்திருக்கலாம், இந்த மகனை புதைத்து திரும்பி வந்த பிறகு நான் வாழ்வதா சாவதா என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு அவருடைய வருங்காலம் மிகவும் மோசமான சூழ்நிலை காணப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல நீங்க நானும் வந்திருக்கலாம். நம்மளுடைய பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப துக்கமா இருந்திருக்கலாம், நம்மளுடைய பிரசன்ட் டென்ஸ் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை கசப்பா மாறி இருக்கலாம். நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். விசேஷமாய் இந்த COVID-19 மூலமாய் எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இருக்கிற 20,000 பேருக்கு மேலாக இந்தியா தேசத்துல அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த சூழ்நிலையில நம்மளுடைய வாழ்க்கையில அநேகர் பிசினஸ் செய்யக்கூடியவங்களா இருக்கிறவங்க, வேலையில இருக்கிறவங்க, நம்முடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று சொல்லி ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கார் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த அருமையான ஸ்திரீயானவள் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும் போது அது மகா மோசமா இருக்கிறது என்பதை அவள் அறிந்தவளாக துக்கத்தோடு அந்த மரித்த சடலத்தை சுமந்து செல்லுகிறவர்கள் அருகாமையில் அவள் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். ரொம்ப வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த இடத்துல நான் போட்டிருக்க ஒரு பாயிண்ட், அவள் தேவ இரக்கத்தை கண்டாள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை காட்டிலும் பெரிய சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. காரணம், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் நீங்களும் நானும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட நஷ்டமா இருந்தாலும், நம்முடைய எதிர்காலம் மிகவும் மோசமா இருக்குது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தாலும் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். இந்த அருமையான இந்த விதவை பெண்ணுடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். அடுத்தது ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட், அழாதே என்று சொல்லுகிறார். நான் இப்படியா போட்டிருக்கேன், அசாதாரணமான வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. எதிர்பாராத ஒரு வார்த்தை. அந்த ஊர் முழுவதுமா யோசித்து பார்ப்போம் என்றால் அந்த ஜனங்கள்லாம் அவரோடு சேர்ந்து அந்த சடலத்தை அடக்கம் பண்ணும்படியாக கடந்து போகிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவங்க கண் முன்பாக அந்த குடும்பத்துல, அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல அநேக விதமாய் அந்த ஸ்திரியை குறித்து பேசி இருக்கலாம். ஒருவேளை அவருடைய எதிர்காலத்தை குறித்து மிகவும் கசப்பான வார்த்தைகளினால, அநேக காயப்படுத்துகிற வார்த்தையினால அவளை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு அசாதாரணமான ஒரு வார்த்தை அவள் அருகில் வர. என்ன வார்த்தை அது? அழாதே என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் அநேக தடவை நீங்க அழுகிறது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை நீங்க அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்க மனதில் வெளியே பார்ப்பதற்கு அழகாய் சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நம்மளுடைய எதிர்கால திட்டங்களை குறித்து யோசிக்கும் போது நம்மளை அறியாம அழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய படுக்கையை கண்ணீரினால நினைத்துக் கொண்டிருக்கோம். ஒருவேளை எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காமல் போன போது, ஆண்டவரே எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, ஐயோ என்னுடைய சூழ்நிலை எப்படி மாற போதோ, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமோ, என்னுடைய பிரச்சனைகள் மாறுமா, என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்குமா என்று சொல்லி ஒருவேளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அசாதாரணமான வார்த்தை உங்கள் அருகில் இருக்கிறது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து அழாதே என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் இப்படியாக போட்டிருக்கேன், தக்க சமயத்தில் வந்து நிறுத்தினார் என்று போட்டிருக்கேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது அவருக்கு லேசான காரியம். லாசருவை ஒரு வார்த்தை சொல்லி மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்தார். ஆனா இந்த இடத்துல
அவர்கள் போய் கொண்டிருக்கிற அந்த தெரு அந்த ஊருக்கு வெளியே வரும்போதே தக்க சமயத்துல அவர் வந்து அந்த பாடையை நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, so God can do miracle even in the last minute. ஈவன் கடைசி நேரத்துல நீங்க இது எல்லாமே முடிந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்க அந்த நேரத்துல கூட தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் ருசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஊழியங்கள்ல அநேக தடவை இப்பேற்பட்ட காரியங்கள் நாங்கள் ருசித்திருக்கிறோம். சில காரியங்களை எங்களால் முடியவில்லையே, இது நடக்காது என்று சொல்லி நாங்கள் திகைத்து போனவர்களாக பயந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்துல தேவனுடைய கரம் இடைப்பட்டதை நான் ருசித்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல தக்க சமயத்துல அவர் வந்து அந்த பாடையை நிறுத்துகிறார். நிறுத்துறது மாத்திரமல்ல, ஒரு புதுமையான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அந்த வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம் சொல்லுது, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். ஒரு புதுமையான கட்டளை. சுற்றி சுமந்து வந்தவர்கள் ஒரு கூட்டம், அந்த ஜனங்க, கிராமத்து ஜனங்க எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, அந்த விதவையின் தாயை பார்த்து அழாதே என்று சொல்லிட்டாரு. இப்போ ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, மரித்த அந்த சடல அந்த வாலிபனை பார்த்து எழுந்துரு என்று சொல்லி ஒரு புதுமையான கட்டளை வந்த உடனே அங்க ஒரு அற்புதம் உண்டானதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான், அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா! மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான், அவனை அவன் தாயின் இடத்துல ஒப்புவித்தார். ஒரு புதுமையான கட்டளை கொடுக்கப்படுது, ஒரு அற்புதம் உண்டாகுது, ஒரு மகிழ்ச்சியான புது ஐக்கியம் ஏற்படுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த காரியங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் போது யோசித்து பார்த்தேன், அந்த தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பா. அவளுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கையில, அந்த விதவை பெண்ணுடைய வாழ்க்கையில இப்ப என்டையர் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவளுடைய எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் மாறிடுச்சு. மிகுந்த சந்தோஷம் அடைந்தவளாக ஒரு அற்புதத்தை கண்டவுடனே ஒரு மகிழ்ச்சியான புது ஐக்கியம் ஏற்படுது. மறுபடியும் தன் இழந்த மகனை அவள் பெற்றுக் கொள்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது மாதத்தினுடைய கடைசி வாரத்துல வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ஒருவேளை இந்த நாட்களில இந்த COVID-19 மூலமாக ஒருவேளை அநேக இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஒருவேளை பைனான்சியலா நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை வேலையில அநேக நெருக்கங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான புது ஐக்கியம் ஏற்பட்டது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானா இந்த மே 3ஆம் தேதியோட இந்த ஊரங்க உத்தரவு முடிந்துவிடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு புது ஐக்கியம் உருவாக போகுது. சபையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது. தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட போகிறது. நம்முடைய பட்டணங்கள் ஆஸ்வதிக்கப்பட போகுது. நம்முடைய குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட போகுது. நம்ம இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாகவே சுதந்திரத்துக் கொள்வோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடைசியாக 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. எல்லாரும் வாசிக்க கேட்போமா? 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா! சுற்றியுள்ள திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. தேவனை மகிமைப்படுத்தும் பலன் அங்க உண்டானது. அல்லேலூயா! தேவன் நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விதவியினுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவளுடைய அவளுடைய கடந்த காலம் துக்கமா இருந்தது. அவளுடைய நிகழ்காலம் கசப்பா இருந்தது. அவளுடைய வருங்காலம் மோசமா இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை தேவ இரக்கத்தை அவள் பெற்றுக்கொண்டா. அசாதாரணமான வார்த்தையை அவள் காதுல கேட்டா. தக்க சமயத்துல ஆண்டவர் வந்து உதவி செய்ததை அவர் ருசிச்சா. ஒரு புதுமையான கட்டளை வந்த உடனே அவள் அற்புதத்தை அவள் கண்ணெதிர்க்க பார்த்தா. அது மாத்திரம் இல்ல, ஒரு மகிழ்ச்சியான புது ஐக்கியம் ஏற்படுகிறது. கடைசியாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதை இந்த பகுதியில வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல ஒரு சூழ்நிலை நீங்கள் நானும் கடந்து போய் கொண்டிருக்கோம் என்று நினைத்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில அநேக இழப்புகள் இருந்திருக்கலாம், அநேக பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம், அநேக வேதனைகளை சந்திச்சிருக்கலாம், அநேக அவமானங்களை சந்திச்சிருக்கலாம். அதற்கெல்லாம் தக்க சமயத்துல தேவன் உங்களோடு இணைப்படுவார் என்பதே எந்த மாற்று கருத்துல. நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில எல்லாமே முடிந்தது என்று சொல்லி நீங்க யோசிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு அற்புதம் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த தேவனை முழுவதுமாய் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த பாடையை தொட்ட உடனே சுமந்து கொண்டு போனவர்கள் நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். அவர் ஒரு கட்டளையை கொடுத்த போது அந்த மாமன் மரித்தவன் எழுந்து அவன் பேச தொடங்கினான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை சரியான நேரத்துல அவங்க வாழ்க்கையில இடைப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இடைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியாக நீங்கள் காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்துல அவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரம் ஒரு மாதத்தினுடைய கடைசி வாரமா இருக்கலாம். இந்த 4வது மாதத்துல அநேக குழப்பத்தோடு, அநேக வேதனையோடு, அநேக கஷ்டத்தோடு இந்த மாதம் 4 மாதங்கள் ஓடி போயிட்டு எப்படி என் வாழ்க்கையில மேற்கொண்டு என்னுடைய எல்லா விதமான நஷ்டத்திலிருந்து நான் மேலோங்கி வருவேன் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். அந்த விதவையின் பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய சூழ்நிலை மாற்றின தேவன், மரித்து போன அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து ஒரு புது வாழ்வை கொடுத்த தேவன், இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புது வாழ்வை கொடுத்து நிச்சயமாகவே நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிற இடத்துல தேவன் நாமத்துக்கு மகிமையாக, ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்க எதை செய்தாலும் அது உங்க நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற காரியங்களை செய்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நான் துக்கப்பட்டு இந்த நாளில வேதனையோடு, கஷ்டத்தோடு, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கூட நிச்சயமாக ஒரு நாள் மாறும். நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நம்ம பாடின பாடல் பிரகாரமாய் தானியேலின் சிங்கக்கேபில் இருந்த தேவன், அக்னி சூழலில் நடக்கிற ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு இருந்த தேவன் இன்னைக்கு உங்களோடு கூட இருந்து, என்னோடு கூட இருந்து இந்த வருகிற நாட்களிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் காண்கிற ஒரு மாதமாய் அமைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கேட்கலாமா? அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க என்னோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. அந்த விதவை பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை மாற்றினவர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். அப்படியே தலைகளை தாழ்த்துவோமா? ஏசப்பாட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னோடு பேசினதுக்காக நன்றி, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசேஷமா இந்த மன மகிழ்ச்சியான நாளில, இந்த ஓய்வு நாளில நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த ஒரு ஸ்திரீ விதவை பெண்ணுடைய ஆண்டவரே கஷ்டத்தை மாற்றுவதற்காக, ஆண்டவரே ஒரு விதவை பெண்ணுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்காக ஏறக்குறைய 51 கிலோமீட்டர் ஆண்டவரே நீங்க கடந்து போய் சரியான நேரத்துல ஆண்டவரே அந்த பாடையை தொட்டு மரித்து போன அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினது போல ஆண்டவரே ஏற்ற நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். ஏற்ற நேரத்துல நீங்க சூழ்நிலைகளை மாற்றுவீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஏற்ற நேரத்துல எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க எதை செய்தாலும் உங்க நாமத்துக்கு மகிமையாய் நீங்க செய்ய போறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவங்களுடைய கடைசி நிமிஷமா இருந்தாலும் என் தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரே கைவிடப்பட்டிருக்கிற அந்த நிலைமையை நீங்க மாற்றி ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். செத்த காரியங்கள் எதுவா இருந்தாலும், ஒருவேளை அது ஃபைனான்ஸா இருக்கலாம், ஒருவேளை ஹெல்த்தா இருக்கலாம், ஆண்டவரே எதுவா இருந்தாலும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து நீங்க நிலைநிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். வருகிற மாதத்துல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் தேசத்திலையும் ஆண்டவரே எங்களுடைய சபையிலையும் எங்களுடைய குடும்பத்திலையும் நீங்க செய்ய போறீங்க என்று விசுவாசிக்கிறோம். விசேஷமாய் இந்த COVID-19 மூலமாய் பாதிக்கப்பட்ட எத்தனையோ லட்சம் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் பல்லாயிரம் ஜனங்கள் மரித்து விட்டாங்க ஆண்டவரே. பல்லாயிரம் ஜனங்கள் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல போராடி கொண்டிருக்காங்க. தேவன் நீங்க மனம் இறங்குவீராக, அவளோடு இடைப்படுவீராக. உங்களுடைய காயப்பட்ட கரத்தை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுடைய பட்டணத்துல, எங்களுடைய மாநிலத்துல, எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல எந்த பாதிப்பு இல்லாதபடி கர்த்தர் ஆண்டவரே சீக்கிரத்துல இந்த எல்லா விதமான லாக்டவுன் பிரச்சனையை மாற்றி போடப்படபடினால் நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அற்புதத்தை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசேஷமாய் இந்த அருமையான நாளிலே ஒத்துழைத்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும், வொர்ஷிப் நடத்தின
பேசில் அண்ட் சோஃபியாவுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே அற்புதத்துக்காய் காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல அவர் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.